நண்பர்களையும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வைப்மலை தாங்க வந்திருக்கிறோம். கோழி பண்ணைக்கு, மாமா அது கோழி பண்ணைக்கு வந்திருக்கிறோங்க. பாருங்க, இதுதான் கோழி, பாய்லர் கோழி. இதுவே ஒரு 3 பண்ணை இருக்குங்க. 3 மாமா தாங்க. இந்த இது வந்து தீனி போடுறதுங்க. இந்த தீனி போடுறது இது அடியில். இது வந்து முட்டை போட்டு முட்டை எடுக்கிறதுங்க. அதிகமாக வைப்மலை சைடு ஃபுல்லாக அதிகமாக கோழி பண்ணை தாங்க. 3 வீட்டுக்கு 4 பண்ணை, 5 பண்ணை, 6 பண்ணைங்க. இதாங்க ஒரு பண்ணைன்னு இந்த ஒரு இடம். இந்த இதுனா இந்த ஃபுல் லென்த்து இந்த பக்கம் முட்டை எடுத்துங்க. நேரத்தை எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்குதுங்க. இதுக்கு தீனி வந்து அந்த சென்ட்ரல் இருக்குதுங்க. அந்த இதுக்கும் சென்டரில் ஒரு இதாட்டு இருக்குங்க, ஒரு மிஷினாட்டு. அந்த மிஷினாக இந்த ஒரு 6 இது இருக்க பெட்டியாட்டு இருக்குது இல்லைங்க, அதில் தாங்க வந்து கொட்டுறது. அதுலேருந்து கொட்டினோம்னா அப்படியே அங்கேருந்து வந்துகிட்டே வந்தோம்னா அது அப்படியே இதில் கொட்டுறது. அப்படி இந்த லைனில் கீழே எருவாயிருந்துங்க. கீழே அப்படி எருவானா அது காட்டு கள்ளி கொட்டிக்கலாம், யூஸ் ஆகும். இந்த இதில் தாங்க வந்து தீனி ஃபில் பண்ணோம்னா இதில் லோட் ஆகி அதுலேருந்து வந்து அந்த அப்படியே வரிசையாக அப்படி மூவ் ஆகிட்டு வருங்க. இதுக்கு வந்து இன்னொரு மிஷின் இருக்குதுங்க, இங்கே இதுலேருந்து வரத்துக்கு. அந்த மிஷின் வந்து இதான் இங்கே இருக்குதுங்க. அது நம்மளுக்கு தெரியாது, மாமாட்டு கேட்டால் தெரியும். வாங்க, மாமாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம அந்த வண்டி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வாங்க, பெட்டிக்கிட்டு வந்துட்டோம். மாமாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு தீனி போடுற சைலோ டேங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே தீனி அரைச்சிடுவாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தீனி எல்லாம் இங்கே அரைப்பாங்க. அரைச்சி பார்த்தீங்கன்னா இந்த கன்வேயர் வழியாக இங்கே டேங்குக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 டேங்க் தெரியும். அந்த 2 டேங்க் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தீனி ஏற்றி உள்ள ட்ராலிக்கு போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கான சைலோ டேங்கும்பாங்க. இது வாங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓப்பனிங் தெரியும். இந்த இப்போ கன்வெர் வெளியே இப்படி உள்ளே கொட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 6 டேங்க் கெப்பாசிட்டி வந்துடும். அடுத்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், மோட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேங்கிலேருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டுக்கு போகும். இந்த லாஸ்ட்டுக்கு தீனி இந்த ஸ்க்ரூவில் இதுலேருந்து இந்த ஸ்க்ரூவில் பார்த்தீங்கன்னா மேலே போய் மறுபடியும் அந்த ஸ்க்ரூவிலேருந்து பார்த்தீங்கன்னா அது கீழே ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கும் லாஸ்ட்டில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீனி விழுந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பு. இது வந்து ஹைட்ராலிக் டைப் தாங்க. அது பாருங்க, ஹைட்ராலிக் டேங்க்கு, இதோட மோட்ரு. லிவர் பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பூம் வந்து மேலே ஏறி நம்ம ரைட் சைடு திருப்பிக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு திருப்பிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வரைக்கும் திருப்பிக்கலாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த வண்டி இதை போல தான் சொன்னார். இதோட அந்த வண்டி பற்றி இப்போ மெயின்டெனன்ஸு, இதுக்கு முன்னாடி இந்த வண்டி போடுறதுக்கு முன்னாடி எப்படி தீனி இது பண்ணீங்க அதுவும் கேட்டுக்கலாம். இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. பேரிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்க்ரூக்கும் 2 பேரிங் இருக்கும். அதுக்கு நார்மலாக க்ரீஸ் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு தேயிறது, அது நார்மல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகுது, அது அடுத்து அவ்வளோதாங்க. இதில் மெயின்டெனன்ஸ் இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூட்டையில் தீனி பிடிச்சி டெய்லரில் கொண்டு வந்து அதில் கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையில் பிடிச்சி பண்ணுற வேலை வந்து குறையுது. அப்படி மூட்டையில் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் எத்தனை ஆளுங்க தேவைப்படுது? ஒரு 5 பேர். இப்போ இந்த வண்டி இருக்கிறனால ஒரு ஆள் இருந்தால் போதும். சரிங்க, அவ்வளோதாங்க இந்த டேங்க் பற்றி சொல்கிறதுனா. அவ்வளோதான். இது ரேட் என்னென்னு தெரிலைங்க. ரேட்டு என்னென்னு கேட்டுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த லோட் பண்ணுற அந்த டேங்க் லோடு பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.